பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. இந்த வார்த்தை நமது காலம் குறுகிய காலம் என்பதையும், நாம் நமது எதிர்காலத்தை குறித்து எடுக்கிற சுய பலத்தால் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், இவை எல்லாவற்றிலும் ஒரு அகந்தை இருந்தால் அந்த அகந்தை தவறு என்பதையே யாக்கோபு இந்த வார்த்தையின் மூலம் எச்சரிக்கை விடுகிறார். எனவே இந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் ஜீவனோடு பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவ சித்தத்தால் நடந்தது. எனவே நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் நமது எதிர்காலத்தை ஒப்புவிப்போம், நமது குடும்பத்துடைய எதிர்காலத்தை ஒப்புவிப்போம். நாம் எந்த நேரத்திலும் அவருடைய நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் எதிர்காலத்திற்காக ஆண்டவரே எல்லா வழிகளையும் நீர் வைத்திருக்கிறீர். நீர் எங்களுடைய சித்தங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது சித்தத்தை கொண்டு கர்த்தாவே எங்களுடைய பாதை எல்லாம் நீர் ஆண்டவரே நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த நேரத்திலும் நாங்கள் திசை மாறி போகாதபடி எங்கள் வழிகள் செம்மையாக நடக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் உமது சித்தத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவர்களாக, ஞானத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. எந்த நேரத்திலும் எங்களுக்கு அந்த அகந்தைக்கான குணங்கள் இருக்கக்கூடாது ராஜனே. எல்லா அகந்தை, எல்லா சுய பலன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீக்கி போடும் ஆண்டவரை. நீர் உமது சித்தத்தால் வழி நடத்தும் ஆண்டவரை. எங்களால் மட்டும் முடியும் என்கிற அந்த குணம் நீங்கி போகட்டும் இந்த நேரத்திலே அப்பா. நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. எங்கள் எதிர்காலத்தை ஆண்டவரை நீர் பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசம் ஆண்டவரை நீர் இந்த நேரத்திலே தந்ததற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.